தமிழ்நாடு சமூக நீதி முற்போக்கு கூட்டணியின் ஆமாம். சார்பாக தமிழ்நாடு சமூக நீதி முற்போக்கு கூட்டணி முதல் மாநிலங்களவை வேட்பாளரை ஒரு பார்ப்பனரிடமிருந்து தேர்ந்தெடுக்கிறது. எவ்வளவு பெரிய சமூக நீதி பாருங்கள். சமூக நீதியினுடைய வேட்பாளர் ஒரு பார்ப்பனராக தற்செயலாக அமைந்து விடுகிறார். அவர்கள் வேண்டுமென்றா முடிவெடுத்தார்கள். பிரவீன் சக்கரவர்த்தி பேசப்பட்டது சொல்லப்படுகிறது என்பதல்ல, வெளிப்படையாக கடந்த டிசம்பர் மாதமே பிரவீன் சக்கரவர்த்தி திமுக காங்கிரஸ் கூட்டணியில இருக்கிற போதே பிரவீன் சக்கரவர்த்தி விஜயை அவர் வீட்டில் சென்று சந்தித்து 2 மணி நேரம் பேசினார் என்பதை எல்லா ஊடகங்களிலும் நாம் பார்த்தோம். எனவே ஒரு கட்சி கூட்டணியில் இருக்கும் போதே இவர் இன்னொரு கட்சியில போய் பேசுகிறார். அவருக்கு திமுக மீது ஒரு கோபம் உண்டு, அதுவும் நம் எல்லோருக்கும் தெரியும். எப்படி தெரியும் உங்களுக்கு? 2024ஆம் ஆண்டு அவர் மயிலாடுதுறையிலே வேட்பாளராக போட்டியிட வேண்டும் என்று விரும்பினார். திமுக ஏற்கவில்லை. பிரவீன் சக்கரவர்த்தி இல்லை என்று தெளிவாக சொல்லிவிட்டார்கள். இல்ல அது எப்படி ஒரு காங்கிரஸ் கட்சியோட இருக்கிறவர், காங்கிரஸ் கட்சியில் இருக்கிறவரை திமுக நிராகரிக்க முடியுமா? அதை காங்கிரஸ் கட்சியிடம் கேட்க வேண்டும். எனக்கு தெரியாது. காங்கிரஸ் கட்சியிடம் கேட்க வேண்டும். பிரவீன் சக்கரவர்த்தி அப்படித்தான் சொல்லி இருக்கிறார். என்னை திமுகவால் தான் நான் அங்கே மயிலாடுதுறையிலே போட்டியிடவில்லை. பிறகு சுதா அவர்கள் வேட்பாளராக போட்டியிட்டார். அவருக்கு பல கோபங்கள். பிரவீன் சக்கரவர்த்தி எப்போதும் சட்டென்று பேசிவிடக்கூடிய இயல்பு உடையவர். ஒரு முறை மிக வெளிப்படையாகவே 2024 நான் அந்த நோக்கில் சொல்லவில்லை என்று வெளிப்படையாக ஒரு மன்னிப்பையும் அவர் வெளியிட்டார். இன்னும் சொன்னால் ஒவ்வொரு முறையும் அவர் கடந்த டிசம்பரில் அவர் சொன்னதற்கு காங்கிரஸ் கட்சியே மறுப்பு சொன்னது. தமிழ்நாடு மிக கடுமையான கடனில் இருக்கிறது, கடனில் வைத்துவிட்டு திராவிடர் மாடல் ஆட்சி கொண்டு வந்து நிறுத்திவிட்டது என்று அவர் சொன்னார். இல்லை, அப்படி காங்கிரஸ் கட்சி கருதவில்லை, அது அவருடைய தனிப்பட்ட கருத்து என்று காங்கிரஸ் கட்சியின் தலைவராக இருக்கிற செல்வ பெருந்தகை சொன்னார். இவை எல்லாவற்றையும் நாம் அறிவோம். ஆனால் திமுகவும் காங்கிரசும் கூட்டணியில் இருக்கும் போதே தொடர்ந்து விஜயை சந்தித்தவர் பிரவீன் சக்கரவர்த்தி. இப்போது தாவேகா பிரவீன் சக்கரவர்த்திக்கு பதவி வழங்கவில்லை, பரிசு கொடுத்திருக்கிறார்கள் அல்லது பெரிய விருது வழங்கியிருக்கிறார்கள். ஏனென்றால் தாவேகாவை கொண்டு வந்து தாவேகாவிடம் காங்கிரஸை கொண்டு வந்து சேர்த்தவரே அவர்தானே. நீங்கள் எண்ணி பாருங்கள், காங்கிரஸ் கட்சி 28 இடங்களில் போட்டியிட்டது, 5 இடங்களில் வெற்றி பெற்றது. 5இல் 2 பேர் அமைச்சராகிவிட்டார்கள். இவர்கள் இல்லாமல் ஒருவர் இப்போது மாநிலங்களவைக்கும் அனுப்பப்படுகிறார் என்றால் இவ்வளவுக்கும் பின்புலமாக இருந்து வேலை செய்தவருக்கு ஒரு பரிசும் பாராட்டும் செய்ய வேண்டும் என்பதுதான் பிரவீன் சக்கரவர்த்திக்கு. பிரவீன் சக்கரவர்த்திக்கு 2 கோபங்கள் இருக்கலாம். அடிப்படையாக அவர் விஜயோடு ஒரு தொடர்புடையவராக இருக்கலாம். இன்னொன்று, இயல்பாகவே ஒரு பார்ப்பனராக பிறந்தவருக்கு திராவிட இயக்கத்தை அழித்துவிட வேண்டும் என்கிற நோக்கம் இருக்கும்.